ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது தேர்ட் டே பாருங்கள், இன்னும் க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 3 நாள் ஆகியும் இன்னும் முடியவே இல்லை. சரி, அன்றைக்கி வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி மாப் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 9 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள், கிச்சனில் மட்டும் என்னென்னா அங்கே மண் கூண்டு கட்டியிருக்கோம். ஏன்னா இந்த வீடு வந்து ஒரு 39-40 years ஆகிடுச்சு கட்டி. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, சிமெண்ட்டில் வந்து அவங்க பில்ட் பண்ணல, அந்த களிமண்ணில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மண் வீடு இது. அதனால் அங்கங்கே வந்து இந்த மண் கூண்டு கட்டிடும். அதே மாதிரி அந்த டோரு, விண்டோஸு எல்லாத்துலேயும் மண் கூண்டு இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த செதால் பூச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை வச்சு அப்படியே அரிச்சிடும். அது அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்துகிட்டே இருக்கணும் எங்கள் வீட்டில். சரி, அந்த டப்ஸ் எல்லாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்த பாத்ரூமில் நின்று என்னால் க்ளீன் பண்ண முடியல. அந்த பெக்கோ லிக்விட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நல்லா அந்த உப்பு கரெல்லாம் சீக்கிரமாக போயிடுது. அதனால் இதை வாஷ் பண்ண நல்லா இருக்குது. ஆனால் கிச்சன் ரூம் எல்லாமே அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நான் கூட சரி அந்தளவுக்கு போகாதுன்னு நினச்சேன். ஆனால் நல்லா எஃபெக்டிவான லிக்விட்ஸ் தான் பாருங்கள். அதுவும் எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா, தண்ணி வந்து ரொம்ப உப்பு தண்ணி. ஒரு 10 years பேக் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நாங்கள் குடித்தோம். ஆனால் இப்போ குடிக்கவே முடியல, அந்தளவுக்கு உப்பு அதிகமாகிடுச்சு அந்த தண்ணி. எங்கே பாத்ரூமில் சரி டப்பு எதுவுமே உடனே வந்து உப்பு கரைப்பட்டுடும். இது ஃப்ரண்ட்டு. சரி, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இது ஃப்ரைடே மட்டும்தான் வந்து சாமி எல்லாம் போடுவோம். அதுக்கு எங்கள் வீட்டிலலாம் எதுவும் செய்ய மாட்டோம். சரி, மாப் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்னால் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் சரி இந்த லீவ்லேயே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த மே டு ஜூன் வந்து ஃபுல்லாகவே இந்த கங்கை அம்மன் திருவிழான்ட்டு இந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நல்லா ஃபேமஸ்ஸு. அதனால் சரி, நம்ம ஊரில் வந்து அடுத்த மாதம் ஜூன் 24-25 வரும். நாளைக்கு வந்து பொற்கோடி அம்மன் திருவிழான்ட்டு இங்கே வெள்ளூரில் அது வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது. சரி, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். கிட்ட வந்து நம்ம ஹரிபரியாகவும் செய்ய முடியாது. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலும் லீவெல்லாம் கிடைக்காது. அதனால் இப்போவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது மேலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. வெசல்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கேன். சரி, அந்த கீழே விற்கிறச்ச அந்த சாமான கீழே என்னென்னா ஒரு மாதிரி உப்பு கரை மாதிரி பிடிக்குது, எண்ணெய் கரை மாதிரி. கிச்சனில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் கரை அதிகமாக இருக்கும். அதனால் சரி எடுத்துட்டு அந்த இடம்லாம் மாப் போட்டுடலாம். அப்போ கூட நான் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன். இருந்தாலும் இந்தளவுக்கு டீப்பாக க்ளீன் பண்ண மாட்டேன், வெளியே மட்டும் க்ளீன் பண்ணிடுவேன். சிலிண்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குங்க. பார்த்து செய்கிறதா இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து கமர்ஷியல் தான் எடுக்கிறாங்க. இருந்தாலுமே சப்போஸ் எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும். டிஃபனு சாப்பாடெல்லாம் மார்னிங்கே முடிச்சிட்டேன். சரி, ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னால் கிச்சன் உள்ள சாப்பாடே செய்ய முடியல. ஏன்னு சொல்லுங்கன்னா, அந்த ஒரு மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன பார்த்திங்களா, அந்த ரோட்டோரமாக இருக்கிறதுனால அந்த அனல் காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு 12 o'clock மேலே இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும். பக்கத்தில் தேங்காய் மரம் அதெல்லாம் இருக்குது. அது எப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சில்னஸ் கிடைக்கும். ஆனால் ஆஃப்டர்நூன்லாம் உள்ளே இருக்கவே முடியாது. முடியலங்க, டயர்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 3 days கண்டினியூஸாக, ஏன்னா எனக்கு மண்டேலேருந்து தான் லீவ் விட்டாங்க. மண்டேலேருந்து நானும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிக்க முடியல. எனக்கு எப்படியாச்சும் முடிச்சிடலாம். அன்றைக்கி கொஞ்சம் வெசல் க்ளீன் பண்ணோம், திருப்பியும் அதிகமாக சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்த கிச்சன் ஸ்லாபு கீழே வச்சோம்ல பார்த்தீங்களா, அந்த டப்ஸ் எல்லாம் எடுத்து
வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவும் எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாமே 1 இயர் ஆகுது. 1 இயர் மீன்ஸ் இது வந்து போன இயர் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மோல்டிங் பார்ட்ஸ் எல்லாம் வந்து விழுந்துருச்சு. நான் சொன்ன பார்த்தீங்களா மண் வீடுன்றதுனால மேலே அதுக்கு மேலே ஒரு டேங்க் வச்சுருக்கோம். அந்த டேங்க்கில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி ஊறி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் ஒன் இயர் பிஃபோராக தான் நாங்கள் அதெல்லாம் ரெனோவேட் பண்ணோம். ரெனோவேட் பண்ணி பெயிண்டெல்லாம் அடித்து இப்போ அப்படியே ஒரு பாலிஷ் போட்டு வச்சுருக்கோம் வீட்டு. அப்போ கூட பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் ஆகுது. சரி இதெல்லாம் வந்து அந்த க்ளீன் பண்ண கிளாத்ஸு திருப்பி ரீயூசபிள் தான் நான் பண்ணுவேன். துணி எல்லாமே அன்றைக்கே நான் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் ஒரு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் என் பையன்கிட்ட. ஏன்னா ஃபுல்லாக 3 டேஸாக தண்ணியிலே இருந்தப்பங்க ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. நேற்றுக்கு ஃபீவரே வந்துடுச்சு, என்னால் முடியல. முடிஞ்சது வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளேயும் மாப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்னென்னா வெளியே வந்து இந்த இடம்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். அது பேக்கில் வந்து என்னோடய பெரிய பையன் இப்போ இதுதான் ஃபஸ்ட் இயர் அவன் காலேஜ் போயிட்டுருக்கான். சின்னவன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இது மேட்டெல்லாம் ஃபுல்லாமே டர்ட் ஆகிடுச்சு. சரி அதுவும் அலசி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். அது ஒட்டடை அடிச்சு பார்த்திங்களா, அதனால் அந்த ரூமும் ரொம்ப அழுக்காடிச்சு. சரியா அதையும் வாஷ் பண்ணிடலாம். எல்லாமே வாஷ் பண்ணியாச்சுங்க, க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ மேட் பாருங்கள். 1 வீக் எப்போவுமே 1 வீக்கில் நான் எல்லா மேட்டும் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா பசங்க வந்து வெளியே போகிறாங்க வராங்க, அந்த மண் எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்ளே வருவாங்க. அவங்க பெரிய பசங்களாக இருந்தாலுமே சின்ன குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க பசங்க. எங்களது வந்து போர் தண்ணி தான், ரொம்ப உப்புங்க. ஏன்னா சில டைமில் அந்த நம்ம ஹெட் பாத் பண்ணுறச்சையும் அந்த முடியெல்லாம் வந்து ரொம்ப தலைலாம் வந்து ரொம்ப அரிக்குது. என்னன்னே தெரியல. ஒரு 10 இயர்ஸ் பேக்காக வந்து அந்த தண்ணியே நாங்கள் குடிச்சிட்ருந்தோம். இப்போலாம் வந்து ரொம்ப உப்பாயிடுச்சுங்க. ஒரு வெசல்ஸ் க்ளீன் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ளவே ஒரு மாதிரி உப்பு கடை படிஞ்சிடும். அதுவே பூஜை சாமானுமே சரி, நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து ரொம்ப உப்புன்றதுனால உடனே அந்த உப்பு கரை அதில் பிடிச்சிரும். பாருங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணோம். என்னோடய பையன் 3 டேஸும் போயிடுச்சு. எப்போமா எங்களை வெளியே கூப்பிட்டு போகிறீங்க ஒரே தொல்லை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து பொற்கொடி அம்மன் கோயில் திருவிழா. சரி அதை சொல்லிகிட்டே இருக்கும். சரி அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ட்டு அவனை அப்படி பாலிஷ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இல்லைன்னா எங்கன்னா போகலாம் சொல்லிவிட்டு உயிரை எடுத்துகிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கும் இப்போ இந்த மே எண்டுலேயே ஸ்டார்ட் ஆகிடும் 11th. அதனால் அதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாது. அப்படின்றதுனால எப்படியாச்சும் எங்கேயாச்சும் என்னை கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி பார்க்கலாம். முடிஞ்சதுங்க. இது வரைக்கும் வாஷ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது. இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஏன் தான் விடுறாங்கன்னு ஆகிடுது. ஏன்னா ஒரு 10 days தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஹரிஹரியாக நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோமா சாப்பிட்றோமா போயிட்டே இருக்கும். வீட்டில் கூட அந்தளவுக்கு கான்வர்சேஷன் இருக்காது. அவரும் ஹோட்டல் போயிடுவார். பசங்களும் பெரியவன் வந்து காலேஜ் படிக்கிறான், சின்னவன் வந்து இப்போ 11th போகிறான். இந்தளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. அதனால் இப்போவே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு
அதுவும் இல்லாமல் எங்கள் நாத்தனாரோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் கம்மிங் ஆகஸ்ட்டில். சரி அதுக்கும் நம்ம க்ளீன் பண்ணோம். சப்போஸ் அவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கூட வீடு ரொம்ப டர்ட்டாக இருக்குது, அந்த டைமில் என்னால் க்ளீன் பண்ண முடியாது. சரி அதுக்கும் நம்ம இப்போவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறீங்களா இந்த சம்மர் ஹாலிடேஸில்? எல்லோரும் வெளியெலாம் போகிறீங்களா? தயவு செஞ்சு வெளியெலாம் கிளம்பிடுங்க. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. ஒரு 2 days முடிஞ்சு தான் எங்கன்னா வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ டர்ட்டு. வெளியே அந்த பக்கம் ரோட்டில் இருக்க கவர்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். அந்தளவுக்கு கிட்ட இருக்கிறதுனால வெளியே யாராச்சும் ஒரு பேப்பர் கவர் எது ஆகட்டும் உள்ளே வந்துடும். அந்த காற்றுல அப்படியே சுழிச்சிட்டு உள்ளே வந்துடும். இப்போ நான் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா ஈவினிங் வந்து பார்த்தா அந்த கேட்டுக்கிட்ட எல்லா கவர்ஸும் இருக்கும். ரோட்டில் என்னெல்லாம் கவர்ஸ் போடுறாங்களோ எல்லா கவர்ஸும் இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன். ஏன்னா வந்து நைட்டி அந்த மாதிரி போடாமல் டாப்ஸ் ஏதாச்சும் போட்டு கீழே அந்த இன்ஸ்கர்ட் போட்டுக்குவேன். அந்த மாதிரி தான். நான் நிறைய நைட்டிஸ் எல்லாம் கூட எடுக்க மாட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் அந்த கவர்ஸ் எல்லாம் வெளியே தள்ளிட்டு நாளைக்கு காலையில் வந்து பார்த்தாலுமே இந்த மாதிரி தான் வந்து கவர்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். என்ன பண்ணுறது பாருங்கள், என்னால் முடியல. கோழி எல்லாம் இருக்குது. கோழி முட்டையிடும் கோழி எல்லாம் கூட இருக்குது. அது வந்து எங்கள் மாமனார் வந்து பார்த்துப்பாங்க. நான் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி சாணியெல்லாம் போட்டு கோலம்லாம் போடுவோம். என் வீட்டில் தான் அந்த மாதிரி டெய்லியெலாம் வந்து கோலம் போடுறது அந்த மாதிரி இந்த ஊர் சைடில் அந்த மாதிரி இல்லை. டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் சாணியெல்லாம் போட்டு கோலம் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க எங்கள் ஏரியாவில். அவ்வளோதாங்க, முடியலங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.